கரடி காட்டில் தனது இனிப்பு கடையை திறந்து லட்டூஸ், ஹல்வாஸ் மற்றும் ஜிலேபிஸ் ஆகியவற்றை பரிமாறுகிறது. வனவிலங்குகள் வரிசையில் நிற்கும்போது அணில் கவனமாக இனிப்புகளை பேக் செய்கிறது. வெளியில் குரங்கு குதூகலத்துடனும் கண்களில் குறும்புடனும் கடையையே பார்த்து கொண்டிருக்கிறது. குரங்கு கடைக்குள் நுழைய திட்டம் தீட்டுகிறது. இலைகளால் செய்யப்பட்ட வேஷம் அணிந்து இது சுவையாக இருக்கும் என்று முணுமுணுத்தபடி இனிப்புகளை நோக்கி ஊர்ந்து செல்கிறார். குரங்கு பதுங்கி உள்ளே செல்கிறது. ஆனால் சர்க்கரை மூட்டைக்கு மேல் பயணிக்கிறது. இனிப்புகள் எல்லா இடங்களிலும் உருளும். அணில் அவரை செயலில் பிடித்து, என்ன செய்கிறாய்? கரடி அன்புடன் கூறுகிறது, திருடுவதற்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு இனிப்புகள் வேண்டுமானால் நீங்கள் அவர்களுக்காக உழைக்க வேண்டும். குரங்கு தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறது. அணில் அவருக்கு நகைச்சுவையாக பெரிதாக்கப்பட்ட ஒரு கவசத்தை வழங்குகிறது. குரங்கு கடையை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் அது ஒரு குழப்பமாக மாறுகிறது. அவர் தற்செயலாக துடைப்பத்தை மிகவும் கடினமாக ஊசலாடுகிறார். ஜிலேபிஸின் ஜாடிகளை தட்டுகிறார். அணில் குரங்குக்கு லடுவை உருட்ட கற்றுக் கொடுக்கிறது. குரங்கு அவற்றை வட்டமாக மாற்ற போராடுகிறது. வேடிக்கையான வடிவங்களை உருவாக்குகிறது. அப்போது ஒரு பெரிய யானை கடைக்குள் நுழைந்து மிகப்பெரிய லட்டு என்று கட்டளையிடுகிறது. கரடி குரங்கு அதை தயார் செய்ய உதவுவதாக அறிவுறுத்துகிறது. மேலும் அவை ஒரு குழுவாக வேலை செய்கின்றன. கரடியும் குரங்கும் யானைக்கு ராட்சத லட்டுவை பெருமையுடன் பரிசாக அளிக்கின்றன. குரங்கு தற்செயலாக ஒரு ஜாடி தெளிப்புகளை கொட்டுகிறது. கடையை பிரகாசமாக மூடுகிறது. அனைவரும் வெடித்துச் சிரிக்கின்றனர். கரடி அறிவிக்கிறது, இது ஒரு லட்டு பார்ட்டிக்கான நேரம். வன விலங்குகள் இனிப்புகளை அனுபவிக்க கூடி வருகின்றன. மேலும் குரங்கு மகிழ்ச்சியுடன் லட்டூஸ் பரிமாறுகிறது. தனது முயற்சிகளை பெருமையாக உணர்கிறது. நாளின் முடிவில் கரடி குரங்கிடம், நீ இன்று ஒரு பெரிய வேலை செய்தாய் என்று கூறுகிறது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நிலவொளியில் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். குரங்கு உறுதியளிக்கிறது, நான் இனி ஒருபோதும் திருட மாட்டேன். இது மிகவும் இனிமையாக இருந்தது. ஒன்றாக வேலை செய்வது ஒவ்வொரு இனிமையான தருணத்தையும் இன்னும் இனிமையானதாக்குகிறது. நன்றி.